மட்டும் நினைச்சிருந்தா உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம அவன் தான் முக்கியம் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஆனா அந்த பொண்ணு இப்பவும் உன் சம்மதம் வேணும்னு நிக்குதுல, அதுக்கு நீயே ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாம். திரக்கடி காசை அடுத்த வர எபிசோடில் முத்துக்கிட்ட அருணம்மா, நீங்கள் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கீங்க. சீதா வீட்டில் எல்லாரும் உங்களோட சம்மதத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஜாதகத்தில் கூட 2 பேருக்கும் பொறுத்து இருக்குது. சீதாவோட அப்பா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருன்னு முத்துவோட மனசை மாற்ற பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனா ஸ்ருதிக்கிட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முத்து ஒத்துக்க மாட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு புலம்புறாங்க. அதுக்கு ஸ்ருதி அப்போ உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை, என் மருமகளாகட்டும் இல்லை அவங்க தங்கச்சி ஆகட்டும், இவங்க 2 பேருமே வீட்டுக்கு தெரியாமல் எப்போவுமே எந்த முடியுமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. முத்து மனசு மாறி சீதா கிட்ட போய் அருண் வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்றாரு. நீ அருணை கல்யாணம் பண்றதுல எனக்கு முழு விருப்பம்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே சீதா ரொம்பவே சந்தோஷமாகறாங்க.